வணக்கம். நான் பேச வந்த தலைப்பின் பெயர் அயோத்திதாசர். அயோத்திதாசர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்தவர். நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, உகப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு ஆகிய 5 பண்புகளையும் ஒரு சிறப்பெற்ற சிந்தனையாளர் தான் அயோத்திதாசர். இவரை தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றுவர். அயோத்திதாசர் 1845ஆம் ஆண்டு மே திங்கள் 20ஆம் நாள் சென்னையில் பிறந்தார். இவரது இயற்பெயர் காத்தவராயன் என்பதாகும். இவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் என்பதால் பள்ளி பருவத்தில் பல இன்னல்களுக்கு உள்ளானார். அயோத்திதாசர் பண்டிதர் என்பவரிடம் இவர் கல்வியும் சித்த மருத்துவமும் பயின்றார். அயோத்திதாசர் தமிழ் மட்டுமின்றி பாலி, வடமொழி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார். 1907ஆம் ஆண்டு சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை காரணாவிலையில் தொடங்கினார். ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அறிவு அவசியம் என்று அயோத்திதாசர் கருதினார். மக்கள் வாழ வேண்டிய முறை பற்றி அயோத்திதாசரின் சிந்தனைகள் சிறப்பானவையாகும். கோபம், பொறாமை, பொய், களவு போன்றவற்றை தம் வாழ்நாளிலிருந்து நீக்கி வாழ வேண்டும் என்று அயோத்திதாசர் நினைத்தார். ஒரு நாட்டிற்கு வழிகாட்டும் தலைவர் எத்தவராக இருக்க வேண்டும் என்று அயோத்திதாசர் விளக்குகிறார். 1892ஆம் ஆண்டு சென்னையில் திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார். விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமன்று, அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று அயோத்திதாசர் நினைத்தார். அயோத்திதாசர் காலத்தில் பண்டிதர், புலவர், நாவலர், பேச்சாளர், எழுத்தாளர் என பலர் இருந்தனர். ஆயினும் பகுத்தறிவு, இலக்கியம், சமூகம், சமயம், அரசியல் என அனைத்திலும் அக்கறை கொண்டு புதிய சிந்தனைகளை விதைத்தவர் அயோத்திதாசரே. எனவே